ஹல்லேலூயா. சோதரம் 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 சோதரம். நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அற்புதமான கால வேலைக்காக ஜெபிக்கிறோம். தெய்வ கிருபையினால் ஆண்டவரே பாதுகாத்து பராமரித்து ஆண்டவர் தேவ சமூகத்தில் மறுபடியும் எங்களை நிற்க பண்ண கிருபைக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து கத்திருந்த கால வேலையை ஆசீர்வதிப்பீராக. பரிசுத்தாவியானுடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அதிசயங்களை காணப்பண்ணோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். சோதரம் 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 சோதரம். இம்மட்டும் கைவிடாதேவன் இனியும் கைவிட மாட்டா. இம்மட்டும் கைவிடாதேவன் இனியும் கைவிட மாட்டா. தாயின் வயிற்றில் தாங்கினார், ஆயுள் முழுதும் தாங்குவார். தாயின் வயிற்றில் தாங்கினார், ஆயுள் முழுதும் தாங்குவார். தாங்குவார் தப்புவிப்பார் ஏந்துவார் என் தெய்வம். தாங்குவார் தப்புவிப்பார் ஏந்துவார் என் தெய்வம். இம்மட்டும் கைவிடாதேவன் இனியும் கைவிட மாட்டா. இம்மட்டும் கைவிடாதேவன் இனியும் கைவிட மாட்டா. தாயின் வயிற்றில் தாங்கினார், ஆயுள் முழுதும் தாங்குவார். தாயின் வயிற்றில் தாங்கினார், ஆயுள் முழுதும் தாங்குவார். தாங்குவார் தப்புவிப்பார் ஏந்துவார் என் தெய்வம். தாங்குவார் தப்புவிப்பார் ஏந்துவார் என் தெய்வம். ஆயன் இயேசு ஆடினார், ஆதலால் பயமில்லை. ஆயன் இயேசு ஆடினார், ஆதலால் பயமில்லை. முடியாது, சாத்தான் பறிக்க முடியாது. சாபிக்கிறேன் இயேசு நாமத்தில், சாபிக்கிறேன் இயேசு நாமத்தில். தாங்குவார் தப்புவிப்பார் ஏந்துவார் என் தெய்வம். தாங்குவார் தப்புவிப்பார் ஏந்துவார் என் தெய்வம். இம்மட்டும் கைவிடாதேவன் இனியும் கைவிட மாட்டா. இம்மட்டும் கைவிடாதேவன் இனியும் கைவிட மாட்டா. தாயின் வயிற்றில் தாங்கினார், ஆயுள் முழுதும் தாங்குவார். தாயின் வயிற்றில் தாங்கினார், ஆயுள் முழுதும் தாங்குவார். தாங்குவார் தப்புவிப்பார் ஏந்துவார் என் தெய்வம். தாங்குவார் தப்புவிப்பார் ஏந்துவார் என் தெய்வம். இயேசு கிறிஸ்து வசனத்தால் எல்லா நாளும் சந்தோஷம். இயேசு கிறிஸ்து வசனத்தால் எல்லா நாளும் சந்தோஷம். வியாதி வறுமை வேதனை, வியாதி வறுமை வேதனை எதுதான் பிரிக்க முடியுமோ, எதுதான் பிரிக்க முடியுமோ. தாங்குவார் தப்புவிப்பார் ஏந்துவார் என் தெய்வம். தாங்குவார் தப்புவிப்பார் ஏந்துவார் என் தெய்வம். இம்மட்டும் கைவிடாதேவன் இனியும் கைவிட மாட்டா. இம்மட்டும் கைவிடாதேவன் இனியும் கைவிட மாட்டா. தாயின் வயிற்றில் தாங்கினார், ஆயுள் முழுதும் தாங்குவார். தாயின் வயிற்றில் தாங்கினார், ஆயுள் முழுதும் தாங்குவார். தாங்குவார் தப்புவிப்பார் ஏந்துவார் என் தெய்வம். தாங்குவார் தப்புவிப்பார் ஏந்துவார் என் தெய்வம். கர்த்தர் எனக்காய் யுத்தம் செய்வார், கலக்கம் எனக்கு இனி இல்லை. கர்த்தர் எனக்காய் யுத்தம் செய்வார், கலக்கம் எனக்கு இனி இல்லை. துதித்து துதித்து நாளெல்லாம், துதித்து துதித்து நாளெல்லாம் துரத்திடுவேன் சத்துருவை, துரத்திடுவேன் சத்துருவை. தாங்குவார் தப்புவிப்பார் ஏந்துவார் என் தெய்வம். தாங்குவார் தப்புவிப்பார் ஏந்துவார் என் தெய்வம். இம்மட்டும் கைவிடாதேவன் இனியும் கைவிட மாட்டா. இம்மட்டும் கைவிடாதேவன் இனியும் கைவிட மாட்டா. தாயின் வயிற்றில் தாங்கினார், ஆயுள் முழுதும் தாங்குவார். தாயின் வயிற்றில் தாங்கினார், ஆயுள் முழுதும் தாங்குவார். தாங்குவார் தப்புவிப்பார் ஏந்துவார் என் தெய்வம். தாங்குவார் தப்புவிப்பார் ஏந்துவார் என் தெய்வம். தாங்குவார் தப்புவிப்பார் தெய்வம். தாங்குவார் தப்புவிப்பார் ஏந்துவார் என் தெய்வம். இம்மட்டும் கைவிடாதேவன் இனியும் கைவிட மாட்டார். இம்மட்டும் கைவிடாதேவன் இனியும் கைவிட மாட்டார். தாயின் வயிற்றில் தாங்கினார், ஆயுள் முழுதும் தாங்குவார். தாயின் வயிற்றில் தாங்கினார், ஆயுள் முழுதும் தாங்குவார். தாங்குவார் தப்புவிப்பார் ஏந்துவார் என் தெய்வம். தாங்குவார் தப்புவிப்பார் ஏந்துவார்
தாங்குவார் தப்புவிப்பார் எந்துவார் என் தெய்வம் 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 கற்றல் மேல் பாரத்தை வைத்து விடு காலங்கி தாவிக்காதே அவரே உன்னை ஆதரிப்பார் அதிசயம் செய்வார் கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு காலங்கி தாவிக்காதே அவரே உன்னை ஆதரிப்பார் அதிசயம் செய்வார் நீதிமான் தள்ளாட விடமாட்டார் நித்தமும் காத்து நடத்திடுவார் நீதிமான் தள்ளாட விடமாட்டார் நித்தமும் காத்து நடத்திடுவார் கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு காலங்கி தாவிக்காதே அவரே உன்னை ஆதரிப்பார் அதிசயம் செய்வார் கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு காலங்கி தாவிக்காதே அவரே உன்னை ஆதரிப்பார் அதிசயம் செய்வார் நம்மை காக்கும் தேவனவர் நமது நிழலாய் இருக்கிறவர் நம்மை காக்கும் தேவனவர் நமது நிழலாய் இருக்கிறவர் கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு காலங்கி தாவிக்காதே அவரே உன்னை ஆதரிப்பார் அதிசயம் செய்வார் தகப்பனும் தாயும் கைவிட்டாலோ கர்த்தர் நம்மை அணைத்துக் கொள்வார் தகப்பனும் தாயும் கைவிட்டாலோ கர்த்தர் நம்மை அணைத்துக் கொள்வார் கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு காலங்கி தாவிக்காதே அவரே உன்னை ஆதரிப்பார் அதிசயம் செய்வார் கர்த்தர் நம் சார்பில் இருக்கும்போது நமக்கு எதிராய் நிற்பவன் யார் கர்த்தர் நம் சார்பில் இருக்கும்போது நமக்கு எதிராய் நிற்பவன் யார் கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு காலங்கி தாவிக்காதே அவரே உன்னை ஆதரிப்பார் அதிசயம் செய்வார் வாழ்வை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போ அவரே அனைத்தும் வாய்க்கச் செய்வார் வாழ்வை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போ அவரே அனைத்தும் வாய்க்கச் செய்வார் கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு காலங்கி தாவிக்காதே அவரே உன்னை ஆதரிப்பார் அதிசயம் செய்வார் கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு காலங்கி தாவிக்காதே அவரே உன்னை ஆதரிப்பார் அதிசயம் செய்வார் ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா
மகிமைப்படுவதாக. காலமே தேவ சமூகத்திலே வந்து அவரை ஆராதிக்கிற ஒரு பாக்கியத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார் என்றால், நம்மேல் வைத்த அன்பு, ஆண்டவர் நம்மேல் வைத்த கிருபை, ஆண்டவர் நம்மேல் வைத்த நம்பிக்கை. ஹல்லேலூயா. ஆம் கர்த்தருடைய பிள்ளையே, இந்த காலை வேளையிலே நாம் தேவனுடைய சமூகத்திலே இருக்கிறோம் என்றால் ஆண்டவருடைய ஒரு சுத்த கிருபையாக இருக்கிறது. ஆகவே ஸ்தோத்திரம், தேவநாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையிலே நாங்களும் ஸ்தோத்திரம் பல பயணங்களை முடித்து, அந்த மாதிரி ஊழியங்களை முடித்து நாங்கள் இப்பொழுது அருமையாக தேவ சமூகத்தில் வந்து கர்த்தரை மகிமைப்படுத்த ஆண்டவர் பாராட்டின கிருபைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அந்த 8 நாளும் கர்த்தருடைய பலத்த கரம் எங்களோடு கூட இருந்து சிறப்பாக எங்களை நடத்தியது. நீங்கள் ஜெபித்தீர்கள். உங்களை எல்லாருக்காக நாங்கள் எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து கனப்படுத்துவாராக. இந்த நாளிலே நாம் தேவ சமூகத்தில் சில வசனங்களை படித்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஸ்திரீகள் என்கிறதான தலைப்பிலே நாம் இந்த நாளில் பார்க்க போகிறோம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே நாம் படிக்கும் பொழுது, படிங்கள் பார்க்கலாம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நாம் படிக்கலாம். குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது என்று ஸ்தோத்திரம் இங்கே நீதிமொழிகளை எழுதினவன் சொல்லுகிறார். பார்த்தீங்களா? ஹல்லேலூயா. எவ்வளோ அருமையாக சொல்லுகிறார். குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார் என்று சொல்லுகிறார்கள். இன்னைக்கு 90-80% புருஷர்கள் மனைவிகளை அதிகமாக குறை சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். குறை சொல்லாதவர்கள் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லா இருந்த குடும்பங்களை எல்லாம் இன்றைக்கு நாம் பார்க்கும்போது நாளடைவிலே ஸ்தோத்திரம் நம்ம பழமொழி சொல்லுவார்கள்ல, வர வர மாமியா கழுத போல் ஆனாலும் சொல்லி, அந்த மாதிரி ஆரம்பத்தில் இருக்கிற அந்த கொஞ்ச நெஞ்ச பெயரும் கூட நாட்கள் நகரும்போது ஒரு ஸ்திரீகளுக்கு அந்த பேர் இல்லாமல் போய்விடுகிறது. மெயின் வார்த்தைகள், வார்த்தை, உண்மை, இது ரெண்டும் தான் ரொம்ப பாதிக்கப்படுது. ஸ்திரீகள் மத்தியிலே ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்துகிறது. ஸ்தோத்திரம். சில உண்மை வார்த்தைகளை நம்மால் பேச முடியாமல் போய்விடுகிறது. சில இடத்தில் நல்ல குணங்களை வெளிப்படுத்த முடியவில்லை. ஸ்தோத்திரம். புருஷர்கள் எப்போதும் நல்ல சாட்சி கொடுக்கணும் மனைவியை குறித்து. அந்த மாதிரி ஒரு நல்ல அனுபவம் உள்ள மனைவிமார்களை கண்டுபிடிப்பது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியமாக இருக்கிறது. ஏனென்றால் புருஷர்கள் ஏதாவது ஒரு விதத்தில் குறை சொல்லிடுறாங்க. ஸ்தோத்திரம். அவங்கள பிரியப்படுத்த முடியல, மனைவிகளால் முடியலை. ஸ்தோத்திரம். சிலர் ஒப்புக்கு சொல்லுவாங்க, நம்ம பேசுகிறதுக்காகவது சில பேர் சொல்லுவாங்க, அதெல்லாம் நாங்கள்லாம் நல்லா கரெக்டாக இருக்கோம் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் மனதளவில் எல்லாம் பாதிக்கப்பட்டு தான் இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். அது இங்கே ஆண்டவர் அதை எப்படி சொல்கிறார் அப்படின்னா, ஒரு குணசாலியான ஒரு பெண்ணை கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்கிறது அது ஒரு புதை பொருள் மாதிரி ஆண்டவர் இங்கே சித்தரித்து அதை சொல்லுகிறார். ஒரு புதை பொருள், ஒரு புதை பொருளை கண்டுபிடிக்கிறவன் எப்படி அதை சந்தோஷப்படுவான், ஆச்சரியப்படுவான். நான் ஒரு பொருளை கண்டுபிடிச்சிட்டேன், நான் ஒரு புதையலை கண்டுபிடிச்சிட்டேன் சொல்லுவானோ? ஸ்தோத்திரம். சில பேருக்கு அந்த புதையல் இருக்கும் வரை சந்தோஷம் இருக்கும். அந்த புதையல் செலவழிஞ்சு போயிடுச்சுன்னா என்ன செஞ்சிடும்? போயிடும். அது மாதிரி அந்த புதையல் போன்ற சில பெண்கள் இன்னைக்கு இருக்கிறார்கள். உண்மையிலேயே நம்ம தூரத்திலேருந்து சில பெண்களை பார்க்கும்போது அவங்க ரொம்ப மதிப்புக்குரியவர்களாக, அருமையானவர்களாக, அவங்க இல்லைன்னா ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையே இல்லைங்கிற மாதிரி சூழ்நிலையெல்லாம் காணப்படுகிறது. உண்மையிலேயே அவர்கள் தான் இருக்கணும், வேறு வழி கிடையாதுங்கிற மாதிரி எல்லா சூழ்நிலையும் இருக்கிறது. ஆனாலும் எப்படி தான் அவர்களை நம்ம எந்த அளவுக்கு கனப்படுத்த விரும்பினாலும், ஆனால் அவங்க குணசாலியாக கண்டுபிடிக்கிறது தான் இப்போ நம்ம சிரமமாக இருக்குது. ஸ்தோத்திரம். ஏதோ ஒரு இடத்துல அவங்க குணத்தை காட்டிடுறாங்க, குணத்தை தகாத விதமாக செயல்படுத்திடுறாங்க. அதில் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலங்களிலிருந்து அவங்க கொண்டு வந்த அந்த மதிப்பு, மரியாதை போன்ற சில விஷயங்கள் அப்படியே பட்டு போயிடுது, அப்படியே திடீர்னு பட்டு போயிடுது. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சிலர் ஹேபிட்டே அப்படி தான், அவங்கள எண்ணம், கிரியைகள் எல்லாமே அப்படி தான். சிலர் நினைப்பதில்லை, நான் இப்படி தான் இருக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. நான் கோவப்படணும், நான் எதிர்த்து பேசணும், அது இப்படியெல்லாம் செய்யணும், செய்யக்கூடாது அப்படிலாம் அவங்க நினைக்கிறது இல்லை. ஆனால் ஆட்டோமேட்டிக்காக அந்த சூழ்நிலையை அவங்கள கொண்டு விட்டுருது. அதனால்
இப்போ வந்து யாரையும் நம்ம தவறெல்லாம் சொல்ல முடியாது. ஏனென்றால் வேதம் என்ன சொல்லுதுன்னா, அவங்க அந்த மாதிரி உள்ளவங்களை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறாரு. அவ்வளோதான். கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு என்ன பண்ண போகிறோம்? யோசிச்சு பாருங்க. குடும்பத்தை கட்ட போகிறோம், சபையை கட்ட போகிறோம், ஒரு ஸ்தாபனத்தை கட்ட போகிறோம், ஒரு பள்ளி நிர்வாகத்தை கட்ட போகிறோம். எங்கள் பகுதியில் ஒரு ஸ்கூல் இருக்குது, பாத்திமா ஆங்கில பள்ளின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கூல் இருக்குது. எங்களுக்கு நினைவு தெரிஞ்சு ஒரே ஒரு ஸ்திரீ தான், ஒரு பெண் தான் அங்கே வந்து தலைமை ஆசிரியராக இருக்காங்க. ரொம்ப காலமாக இருக்காங்க. ஆச்சரியமாக இருக்குது. நான் இங்கே வந்தப்போ ஒருத்தங்க இருந்தாங்க. அந்த சகோதரி போன பிறகு அடுத்தது இவங்க வந்து அப்பாயின்மெண்ட் ஆனாங்க. ஆனால் அதுக்குள்ளே இவங்க வாழ்க்கையில் ஒரு ஸ்திரீயாக வந்து அட்டன் பண்ணாங்க. அட்டன் பண்ணி ஒரு வாலிப பிள்ளையாக வந்து படித்து முடிச்சுட்டு வந்து ஜாயின் பண்ணாங்க. ஆனால் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கிடையில் அவங்க லைஃப்பில் கல்யாணம் நடந்தது, பல காரியங்கள் நடந்தது. எல்லா சூழ்நிலையும் அது பாட்டுக்கு நடந்து ஒன் பை ஒன் போயிட்டே இருந்தால் கூட அந்த இடத்துல அவங்க தான் தேறினவங்களாம் எல்லாருடைய கண்களுக்கும் காணப்பட்டு இன்னைய வரைக்கும் அவங்க தான் தலைமை ஆசிரியராக இருப்பாங்க. நம்ம அவங்கள பார்க்கும்போது எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். இத்தனை வருஷமாக இவங்க வந்து இப்படிப்பட்ட ஒரு காரியம் வச்சுருக்காங்களே அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுவாங்க. ஒரு சிலரை கேட்டேன், இன்னும் நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா, எந்த ஸ்திரீ கையில் ஃபோன் இல்லையோ அவங்க குணசாலியான ஸ்திரின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி சில பேருக்கு சொல்கிறாங்க, கண்டுபிடிக்கிறேன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி சில இடங்கள்ல இந்த மாதிரி பிசாசானவன் சில காரியங்களை பண்ணுறான். சிலரை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப சிரமமாக இருக்குது. ஸ்தோத்திரம். அதுவும் சில ஸ்திரீகள் வந்து அந்த ஃபோன் நம்பரை கூட அடிக்கடி மாற்றுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி மாற்றுறவங்க அந்த குணசாலியான ஸ்திரீ லிஸ்ட்டில் வரமாட்டாங்களாம். அந்த மாதிரி சில விஷயங்கள் இன்னும் நிறையா இருக்குது. ஒவ்வொன்றா எடுத்து சொன்னோன்னா யாரெல்லாம் குணசாலியான ஸ்திரீ நமக்கு தெரிஞ்சிடும். அதனால் அருமையான தெய்வ பிள்ளையே, ஆனால் பைபிளில் என்ன சொல்லுதுன்னா, குணசாலியான ஒரு ஸ்திரீ எப்படி இருப்பா அப்படின்னு சொல்கிறத நீங்கள் 31வது நீதிமொழிகளின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரத்தில் நம்ம படிக்கும்போது பாருங்கள், அது எவ்வளோ மகிமையாக இருக்குது பாருங்கள். அந்த குணசாலியான ஸ்திரீ அவள் செய்கிற அந்த விஷயங்கள் எல்லாம் எல்லாருக்கும் மிகவும் ரொம்ப ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. பாருங்கள், அந்த ஒவ்வொரு குடும்பம் இப்படி இருந்துட்டுன்னு வச்சுங்களேன், அவ்வளோதாங்க. இந்த உலகத்தில் எந்த விதமான சந்தேகங்கள், கஷ்டங்கள், இந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது. பாருங்க, அவள் குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கலும் உயர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த குணசாலியாக இருக்கிறதுக்கு சில அறிவுரைகளை, அடையாளங்களை அவங்க காமிக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த சாலோமன் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், நல்லா கவனிங்க, அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும். நீங்கள் இந்த வாலிப பிள்ளைங்கள்லாம் குணசாலியான லிஸ்ட்டில் யாரையும் சேர்த்துறாதீங்க. அவங்களாம் குணசாலியான லிஸ்ட்டில் வரமாட்டாங்க. ஆமாம், ஸ்திரீகள் என்று சொன்னாலே வாலிப பிள்ளைகளை குறிக்காது. இந்த மாதிரி ஒரு ஃபேமிலியில் அட்டாக்காக இருக்கிற அந்த மாதிரி உள்ள ஒருத்தர் தான் நம்ம வந்து ஸ்திரீ அப்படின்னா அது ஒரு மதிப்புக்குரிய சொல். ஆகவே அந்த மதிப்புக்குரிய சொல்லாக இருக்கனால அதை வந்து நம்ம ஸ்திரீன்னு சொல்லி அவங்கள என்ன பண்ணுறோம், ரொம்ப சந்தோஷமாக ஒரு பெரிய நிலையில், மதிப்புக்குரிய நிலையில் ஸ்திரீகள் என்று இங்கே ஸ்தோத்திரம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் பாருங்கள் எப்படி சொல்கிறாங்க, அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும் என்று சொல்லுகிறார். அவளுடைய புருஷனுடைய இருதயம் முதலாவது அவளை நம்ப ஆரம்பிக்கிறது. பார்த்தீங்களா? அந்த குடும்பத்தில் வந்து நீங்கள் அதை எப்படி கொண்டு வரலாம், புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும் அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன அடையாளம் அப்படின்னா, அவன் உழைக்கிற எல்லா பைசாவையும் கொண்டு வந்து நேராக மனைவி கையில் கொடுத்துருவான். மனைவி கையில் கொடுத்துட்டு இதை நீ வச்சு குடும்ப செலவை பாரு அப்படின்னு சொல்லிடுவான். அவன் வந்து அவனுடைய இருதயம் வந்து அவளை முழுசாக நம்புது பாருங்க. சில புருஷன் தரமாட்டாங்க பார்த்தீங்களா, கண்ணாப்புனான்னு செலவு பண்ணிவிடுவாங்க, கண்ணாப்புனான்னு யாருக்கா கொடுத்துருவாங்க, இவங்க ரொம்ப இறக்க குணம் உள்ளவங்க, இல்லைன்னா ஏதாவது வேஸ்ட் செலவு பண்ணிவிடுவாங்கன்னு சொல்லி அவங்க வந்து சம்பாத்தியத்தை கொண்டு வந்து அவங்கள்ட்ட கொடுக்கவே மாட்டாங்க. பார்த்தீங்களா, சம்பாத்தியத்தை கொடுக்க மாட்டாங்க. ஆனால் தெய்வ பிள்ளையே, குணசாலியான ஸ்திரீ ஒரு குடும்பத்தில் இருந்தால் அங்கே என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுடைய வாழ்க்கையில் அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்ப ஆரம்பிக்கிறது. அப்போ நம்பும்போது அவன் என்ன செய்கிறான் பாருங்கள், அவன் சம்பாத்தியத்தெல்லாம் கொண்டு வந்து அவன் கையில் கொடுக்குறான். கொடுத்து அவன் என்ன செய்கிறான்னு பார்க்குறான். பார்த்தா அவன் ரொம்ப 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 சில நன்மைகளை, சில காரியங்களை அழகாக பண்ணுறான். குடும்பத்தை அழகாக நடத்துகிறான். சோதரன் அழகாக அந்த வருவாய்க்கு நல்ல அருமையான செலவுகளை பண்ணுறான். பண்ணி கடைசியில் என்ன ஆகுது அப்படின்னா, அடுத்த சொல்
என்ன சொல்றாங்க பாருங்க, அடுத்த வார்த்தை, அவளுடைய அடுத்த வார்த்தையை பாருங்க என்ன சொல்லுகிறார் என்றால், எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கிறது பாருங்க. அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும் என்று சொல்லிட்டு அவர் உடனே சொல்றாரு பாருங்க, அவள் சம்பத்து குறையாது. ஹல்லேலூயா. பார்த்தீங்களா? சொல்லுங்க. அந்த கொடுக்குற புருஷன் கொடுக்குற அந்த ஊதியம் பாருங்க இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, பாருங்க நல்லா கவனிங்க. அந்த குணசாலியான ஸ்திரியை எந்த இடத்துல அவன் ரொம்ப மெச்சிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா நல்லா கவனிக்கணும். அந்த குணசாலியான ஸ்திரீ பாருங்க, அதை கொண்டாந்து புருஷன் எல்லாத்தையும் கொண்டாந்து அவள் இருதயத்தை நம்பி அப்படியே கொண்டாந்து எல்லாத்தையும் கொடுத்துட்றான் பாருங்க. கொடுத்துட்டு அடுத்த வார்த்தை சொல்லுது, அவள் சம்பத்து குறையாதான். அவள் சம்பத்து குறையாது. ஸ்தோத்திரம். என்ன சம்பத்து இது? எங்க இருந்து வந்தது? புருஷன் கொண்டாந்து கொடுக்கிற ஊதியம் சம்பத்து. அந்த சம்பத்து குறையவே இல்லையா. அவன் கொடுத்தது தெரியுது. அவன் கொடுக்க கொடுக்க குடும்பம் வளர்ந்துட்டே இருக்கு. கொடுக்க கொடுக்க ஆசீர்வாதம் பெருகிட்டே இருக்கு, குறையல. அப்போ அவனுடைய இருதயம் அவளை நம்பாம என்ன பண்ணும்? நம்ப ஆரம்பிச்சிட்டா. பரவாயில்ல, என் கை ஓட்ட கை, என் மனைவி நல்ல அருமையான தங்கம், அவள் கையில் நான் கொடுத்தேன், அவள் கையில் என் சம்பாத்தியத்தை கொடுத்தேன். இன்னைக்கு அவளுடைய கையில் அது குறையல. எங்கள் வீட்டில் என்னுடைய சம்பாத்தியம் குறையல. என்னுடைய சம்பாத்தியத்தை என் மனைவி காக்குறா, என் மனைவி பாதுகாக்கிறா. ஸ்தோத்திரம். சில குடும்பங்கள்ல இந்த ஆடம்பர செலவுகள், ஆடம்பர வாழ்க்கையெல்லாம் வெறுக்கணும். புருஷன் எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு வரான்னு தெரியும். ஸ்தோத்திரம். நம்ம விரலுக்கேற்ற வீக்கம்னு சொல்லுவாங்க, வரவுக்கேற்ற செலவு தான் பண்ணணும். சில பேர் அதிக செலவு பண்ணுவாங்க. இந்த மாதம் நமக்கு வருவாய் எவ்வளோன்னு தெரியும், தெரிஞ்சு அதுக்கு கீழே தான் ஒவ்வொருத்தரும் சிக்கனம் பண்ணி நம்ம சேர்க்கணும். அந்த குணசாலியான ஸ்திரீனுடைய வேலை அதான். அந்த குணசாலியான ஸ்திரீ இன்னைக்கு புருஷனுடைய வாழ்க்கையில் 500 ரூபா சம்பாதித்து கொண்டாந்து கொடுக்குறான்னா, அந்த 500 ரூபாயில் 100 ரூபாயை மிச்சம் பண்ணுறா. 400 ரூபாயை எல்லா செலவுலையும் பார்க்குறா. யோசிச்சு பார்த்தீங்களா? ஏன் குணசாலியான பெண்ணுன்னா என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? குடும்பத்தை கட்டணும், குடும்பத்தை கட்டணுங்க. ஸ்தோத்திரம். ரொம்ப எளிமையாக இருப்பாங்க குணசாலியான ஸ்திரீகள், ரொம்ப எளிமையாக இருப்பாங்க. ரொம்ப ஆடம்பர வாழ்க்கையில் எதுலேயும் போக மாட்டாங்க. ஸ்தோத்திரம். ஆடம்பர வாழ்க்கைன்னு சொல்கிறது நிறைய பேருக்கு இருக்காது, குணசாலியான ஸ்திரீகளுக்கு இருக்காது, மீதி எல்லாருக்கும் இருக்கும். எதை எடுத்தாலும் ரொம்ப திங்க் பண்ணி எடுப்பாங்க. ட்ரெஸ் எடுத்தாலும், பாத்திரம் எடுத்தாலும், எந்த பொருள் வீட்டுக்கு எடுத்தாலும் நல்ல கனமானதா அப்படி இப்படிலாம் எடுப்பாங்க. ஆனால் இவங்களே எடுப்பாங்க, ஆனால் இதில் லாஸ் வராது. குணசாலியான ஸ்திரீ எடுக்கிற அந்த பொருளில் லாஸ் வராது, ஃபெயிலியர் வராது. ஏன்னா குணத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் அமையும் பாருங்க, அமையும், எல்லாம் அமையும். ஆகவே எனக்கு பிரியமானவர்களே, அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்ப ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் அவள் என்ன பண்ணுறான்னா, அவளுடைய சம்பத்து குறையில, பெருகிட்டே இருக்கு. இவனுடைய ஊதியம் கொண்டாந்து கொடுக்க 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 அது பெருகிட்டே இருக்கு. ஸ்தோத்திரம். குறைய மாட்டேங்குது. பக்கத்தில் எல்லாம் கண்ணு வைக்கிறாங்க, என்ன இவன் பெருகிட்டே இருக்கா, இவன் பெருகிட்டே இருக்கான், இவன் குடும்பம் வளர்ந்துட்டே இருக்குன்னு சொல்லி எல்லாரும் கண்ணு வைக்கிறாங்க. கண்ணு வச்சுட்டு தான் எல்லாரும் ஒரு நாள் சொல்கிறாங்க, இவன் தான் குணசாலியான ஸ்திரீன்னு. பார்த்தீங்களா? உறவுகள், உறவுக்காரங்க, பக்கத்தில் உள்ளவங்க, நண்பர்கள், சிநேகிதர்கள் எல்லாம் அப்படி வரிசையாக பார்க்குறாங்க. பார்த்துட்டு சொல்கிறாங்க, இவ தான் குணசாலியான ஸ்திரீ. பார்த்தீங்களா? எல்லாரும் அவளுக்கு பேர் வைக்கிறாங்க. ஸ்தோத்திரம். பேர் வைக்கிறாங்க. அனாவசிய செலவை அவள் கட் பண்ணுறா, அதிக செலவை கட் பண்ணுறா, குடும்பத்தில் எல்லாம் ஞானமாக செய்கிறா. பாருங்கள், அவள் ஸ்தோத்திரம் 12வது வசனத்தில் அவள் என்ன சொல்கிறா அப்படின்னா, அவள் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் அவனுக்கு தீமை அல்ல நன்மையே செய்கிறாள். அவ என்ன பண்ணுறான்னா, அந்த சில நேரங்களை எடுத்து தான் புருஷன் எப்படி சம்பாதிக்கிறான். சில வீட்டில் பிள்ளைகள் சம்பாதிப்பாங்க, சில வீட்டில் அம்மாமார்கள் சம்பாதிப்பாங்க, அப்பாமார்கள் உட்காந்து சாப்பிடுவாங்க. இருக்குல்ல, சில வீடுகளில் அப்பாமார்கள் உட்காந்து தான் சாப்பிடுவாங்க, அம்மா தான் போய் உழைச்சிட்டு வருவாங்க. எப்படி? அம்மா போய் உழைச்சிட்டு வருவாங்க. ஆமாம், அம்மா வேலைக்கு போவாங்க, அப்பா ஐயா உட்காந்து சாப்பிடுவார். ஸ்தோத்திரம்.
அது என்னமோ நல்லதுன்னு நினச்சிட்டு இருக்கிறாரு. அம்மா உழைச்சி சாப்பிடணும், அப்பா வந்து என்ன செய்யணும், உட்காந்தே சாப்பிடணும்னு ஒரு தலைவிதி சில பேருக்கு அப்படியே இருக்கும். சோதரன் நம்ம ஏதாவது ஒரு வேலைக்கு போகணும், ஏதாவது ஒரு காரியத்தை பண்ணணும். ஏன்னா பைபிள் என்ன சொல்லுதுன்னா, ஸ்திரியை தான் புத்தி உள்ள ஸ்திரின்னு சொல்லுது, ஸ்திரியை தான் குணசாலியான ஸ்திரின்னு சொல்லுது. ஆண்களை குணசாலியான ஸ்திரின்னு ஆண்பலன்னு சொல்லி இல்லை. ஸ்தோத்திரன். அது யாக்கோபை சொல்லிச்சு, கூடாரவாசியாக யாக்கோபு வந்து குணசாலியானவன் சொல்லி அங்கே சொல்றாரு. அவன் கூடாரவாசியும் குணசாலியுமா இருந்தான் இருக்கு. யாக்கோபு தானே இருந்தாரு. ஆமா, எல்லாரும் இல்லை. ஆனா ஸ்திரீகள்னு சொல்லும் போது ஸ்திரீகள் எல்லாமே இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. குணசாலியான ஸ்திரீயாக சில பேருக்கு அவர்கள் தென்படுகிறார்கள். ஆம் கர்த்தருடைய பிள்ளையே, இன்னைக்கு குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிரமம். ஆனால் பாருங்கள், அவர் சொல்லும்போது சொல்லுகிறாள், ஸ்தோத்திரம், அவள் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் அவனுக்கு தீமை அல்ல நன்மையே செய்கிறாள். புருஷனுக்கு நன்மை செய்கிறாள். ஏன்னா உழைக்கிறவன் அவன் வீட்டுக்கு வந்தா அவனுக்கு அவ்வளோ கனம் இருக்கு பாருங்க. ஒரு குணசாலியான ஸ்திரீ பண்ற வேலையை பாருங்க. புருஷன் வீட்டுக்கு வந்ததுல இருந்து அவனை கவனிக்கிறதுல ஓயாமல் கவனித்து கொண்டே இருக்கிறாள். அதுதான் இன்னைக்கு ஒரு குணசாலி ஸ்திரீ செய்ய வேண்டியது. சில குணசாலியான ஸ்திரீகள் என்ன செய்வாங்க தெரியுமா? சோத்திரம், புருஷன் வீட்டுக்கு வந்த உடனே போய் படுத்துக்கிட்டு, சோத்திரம் நீ போயிட்டு சாப்பிடு, தாக வெந்நீர் இருக்கு எடுத்து கூடி, பாய் இருக்கு எடுத்து போட்டு பாடு, ஒவ்வொன்றா சொல்லுவாங்க பாருங்க. உங்களை எதுக்கு கட்டிட்டு வந்தது தெரியுமா? ஸ்தோத்திரம், நீ பலவீனம் என்று படுத்துக்கிறதுக்கு அல்ல. ஸ்தோத்திரம், உனக்கு பலவீனம் இருந்தாலும் அதை காட்டிக்கொள்ளாம தான் புருஷனுக்கு செய்ய வேண்டிய எல்லா கடமைகளையும் கரெக்டா செய்கிறவ தான் குணசாலியான பெண். ஸ்தோத்திரம், எல்லாத்துலயும் ஓட்ட. ஸ்தோத்திரம், சும்மா வார்த்தையை மாத்திரம் வீசுறது நம் பெரிய ஆளுன்னு சொல்லி. சோதரன் எப்படிங்க அந்த கணவனுடைய அன்பு மாறும்? எப்படி அந்த கணவன் உங்களை விட்டு போவான்? எப்படி அந்த கணவனுக்கு உங்க மேல அன்பு இல்லாம போவோம்? நீ எதை விதைக்கிறியோ அதுதான் அறுக்க முடியும். ஸ்தோத்திரம், உண்மையா கணவன் மேல உண்மையான அன்பை நீ செலுத்தி அவனை வந்ததுல இருந்து அவன் தூங்க போற வரைக்கும் நீ விசாரிக்கிற விதம் இருக்குல்ல, அவன் படுக்கையிலேயே உன் கனவு தான் வரும், அவனுக்கு வேற எவ கனவு வராது. அப்படிப்பட்ட ஒரு குணசாலியான ஸ்திரியாக உன்னை நீ காண்பித்து கொடுக்க வேண்டும். ஸ்தோத்திரம், புருஷனுடைய இருதயத்தில் ஏதாவது ஒன்று ஆழமா பட்டுருச்சுன்னா அவங்க அதை தான் பெருசா எண்ணுவாங்க. அந்த ஆழத்தில் நீ தான் இருக்கணும்னு பைபிள் சொல்லுது. பைபிள் தெளிவா சொல்லுது, புருஷனுடைய இருதய ஆழத்துல நீ தான் இருக்கணும்னு. அதுக்கு உன்னுடைய உபசரிப்பு தேவை, அதுக்கு உன்னுடைய அன்பு தேவை, அதற்கு உன்னுடைய விசாரிப்பு தேவை, உன்னுடைய அரவணைப்பு தேவை. நீ எல்லாத்தையும் விட்டுட்டு எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு உன் இஷ்டம் போல உன் லைஃபை நீ ஓட்டுறது தான் இன்னைக்கு குணசாலியான இடத்துல இருந்து நீ கிழிக்கப்பட்டு வேற அறுக்கப்பட்டு இன்னைக்கு வெளி இடத்துல போய் நிற்கிற. குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? அவருடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. பாருங்கள், அவள் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் அவனுக்கு தீமை அல்ல நன்மையே செய்கிறாள். நீ நன்மை செய்கிறவளாக இருந்தா புருஷனை ஒரு வேலை செய்யவிடக்கூடாது. ஸ்தோத்திரம், புரியுதா? ஒரு வேலை செய்யவிடக்கூடாது. புருஷனை வீட்டுக்கு வந்தது முதல் அவனை கவனிக்கிறதுல ஓயாமல் நீ கவனிக்கணும். ஸ்தோத்திரம், ஒரு முறை இயேசு கிறிஸ்து வந்த பிறகு அவரை கவனிக்கிறதுல மார்த்தாள் எப்படி அவரையும் அவருடைய சீசர்களையும் கவனித்தாங்க பார்த்தீங்களா? வந்ததுலேருந்து ஓயவே இல்லை. வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு வந்ததுலேருந்து அவங்களுக்கு என்ன செய்யறா? ஸ்தோத்திரம், வந்ததுலேருந்து என்ன செய்யறா? ஸ்தோத்திரம், பாருங்க, அவர்களை விசாரிக்கிறான். விசாரித்து அவங்க என்ன சாப்பிடுவாங்க, அவங்க எப்படி இருப்பாங்க, என்ன செய்வாங்க என்னெல்லாம் சொல்லி திட்டமிட்டு நல்லா போய் சுவையான ஆகாரத்தை செய்து ஸ்தோத்திரம், அவர் அந்த டைம் ஆச்சுன்னா பசி வந்துடும் சொல்லி பாருங்க, அந்த சீசர்களுக்கும் இயேசுவுக்கும் அவர் நல்ல ஆகாரத்தை செய்கிறான். ஸ்தோத்திரம், அவ பற்பல வேலையை குறித்து கவலைப்பட்டு இருந்தாலாம். அது என்ன வேலை தெரியுமா? இயேசுவை எப்படி பிரியப்படுத்தலாம், சீசர்களை எப்படி பிரியப்படுத்தலாம், எப்படி அவங்களுக்கு சுவையான சாப்பாடை கொடுக்கலாம், இந்த வீட்டிலிருந்து அவங்க போகும்போது ஒரு திருப்திகரமா போறதுக்கு என்ன செய்யலாம், அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அவ கையில் எடுத்தா பாருங்க.
கடைசி வரையும் அவ தளராம நின்று அவளுக்கு சுவையான ஆகாரத்தை செய்து சந்தோஷமா அவளை அனுப்பிவிட்டா பாருங்க. பார்த்தீங்களா? அனுப்பிவிட்டா. ஆண்டவருக்கு 2 தேவையா இருந்தது. ஒன்று ஆகாரம், இன்னொன்று என் வசனத்தை கேட்கணும். ஆனால் அவர் போன அந்த குடும்பத்தில் 2 பேருமே இருந்தாங்க. ஒருத்தர் வசனத்தை கேட்டாங்க, இன்னொருத்தர் என்ன செஞ்சாங்க, சமையலை கொடுத்தாங்க. ஆக மொத்தத்தில் 2 ஸ்திரீகளுமே கிருபை பெற்றவர்களாக, நல்ல குணசாலியான ஸ்திரீகளாக அவருக்கு நல்ல பணிவிடை செய்தார்கள். நல்ல யோசிச்சு பாருங்க. ஸ்தோத்திரம். நல்ல பணிவிடை செஞ்சாங்க 2 பேருமே. 2 வேலையும் செஞ்சாங்க. ஸ்தோத்திரம். ஒருவேளை இந்த அம்மா பற்பல வேலையை கொடுத்து கவலைப்படலை அப்படின்னா என்ன நடந்திருக்கும் தெரியுமா? இயேசுவும் சீசர்களும் போகும்போது முறுமுறுத்துட்டே போவாங்க. இவ்வளோ நேரம் ஆச்சு, ஒரு சோறு கொடுக்கல, ஒரு சாப்பாடு கொடுக்கல என்று சொல்லி முறுமுறுத்துருப்பாங்க. ஆனால் பார்த்தீங்களா, அவங்க போகும்போது யாரும் முறுமுறுத்தாங்களா? பெத்தானியாவில் லாசரு வீட்டை விட்டு அவங்க வெளியே போகும்போது முறுமுறுத்தாங்களா? சந்தோஷமாக போனாங்க, சந்தோஷமாக போனாங்க. ஸ்தோத்திரம். சில சிக்கனவாதிகள் இருப்பாங்க. என்னது? ஸ்தோத்திரம். அந்த நடத்திப்பே இருக்காது, அவங்களுக்கு ஒரு மூமெண்ட்டே இருக்காது. நம்ம வீட்டுக்காரர் தான், ஆனால் ஒரு 1/2 படி அரிசியை போட்டு வடிங்க அப்படின்னு சொல்லி 2 பேருக்கு 1/2 படி அரிசியை போட்டு வடிப்பாங்க. அன்றைக்கி தான் பார்த்தா யாராவது ஒருத்தர் புதுசாக அன்றைக்கி வருவாங்க சாப்பிட்ற அளவுக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா அங்கே ஒன்றும் இருக்காது. அவன் மத்தியானத்தில் வெறுப்பே போவான். ஸ்தோத்திரம். ஏன்? அதை போடும்போது கொஞ்சம் போட்டால் என்ன, கொஞ்சம் சேர்த்து போட்டால் என்ன, குறைஞ்சிருமா? ஸ்தோத்திரம். பார்த்தீங்களா? குறைஞ்சிருமா? சில பேர் இப்படியும் சிக்கனம் பண்ணுறாங்க. சிக்கனம் பண்ணால் நம்ம பெரிய தாத்தா பிர்லான்னு நினைக்கிறாங்க. ஒன்றும் கிடையாது. ஸ்தோத்திரம். அவன் வாழ்த்திட்டு போகிறான் பார்த்தீங்களா, சாப்பிட்டுட்டு. நம்ம வீட்டில் எதையாவது குடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு வாழ்த்திட்டு போகிறான் பாருங்க. ஸ்தோத்திரம். அதுதான் நமக்கு தேவை. அது நமக்கு, நம்ம பிள்ளைகளுக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும். ஸ்தோத்திரம். இப்போ நாங்கள் அந்தமான்லேருந்து வரும்போது ஒரு குடும்பத்தில் என்னை ஒரு போதகர் தான் எங்களை அழைச்சி கொண்டு போய் நல்லா அருமையாக லாட்ஜில் விட்டுட்டார். ஃபஸ்ட்டு எடுத்ததும் லாட்ஜில் எங்களுக்கு சரியான வசதி இல்லை, பக்கத்தில் நல்ல ஆகாரங்கள் கிடைக்கல. அதனால் 3 நாள் கொஞ்சம் சிரமமாக இருந்தது. அந்த விஷயத்தை எடுத்து சொன்ன உடனே பாஸ்டர் அவர் என்ன பண்ணிட்டார், ஐயோ அப்படிங்களா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவர் வீட்டுக்கே ஷிஃப்ட் பண்ணிட்டார். ஷிஃப்ட் பண்ணி நீங்கள் எங்கேயே வந்திருக்குன்னு சொல்லி ஒரு 4-5 நாள் அங்கேயே அவர் கூட தங்க வச்சுட்டார். தங்க வச்சு வேலைக்கு நல்ல அருமையான சாப்பாடு கொடுத்து எங்களை நல்லா சந்தோஷப்படுத்தினார். சாப்பாடு கொடுத்து என்ன வேணும் சொல்லுங்கள், என்ன மீன் வேணுமா, ராட்டு வேணுமா, அது வேணுமா, இது வேணுமான்னு சொல்லி நம்ம அப்படி நாங்கள் எதுவும் பதிலே சொல்லலை. என்ன வேணும்னு கேட்டால் ஒன்றும் வாயை திறக்க மாட்டோம். அவங்களா ஏதாவது செய்கிறதா, எங்கே போனாலும் சரி நாங்கள் அது அப்படி கேட்க மாட்டோம். எங்களுக்கு மீன் கொடுங்க, எங்களுக்கு ரேட்டு கொடுங்க, எதுவும் கேட்க மாட்டோம். சோத்துறேன். நான் பதிலே சொல்ல மாட்டேன். ஆமாம், அதான் அவங்க அப்புறம் ஏதாவது வாங்குவாங்க. சோத்துறேன். அந்த மாதிரி எங்களை நல்லா கனப்படுத்தினார்கள். எங்கள் அருமையான ஒரு ஊழியக்காரன். சோத்துறேன். நல்ல அருமையான பாஸ்டர். ஏதோ அவங்க நம்ம குடும்பத்தில் போய் நம்ம ஒரு அண்ணன் தம்பி வீட்டில் போய் தங்குற மாதிரி தங்கிட்டு வந்தோம். ஒன்றும் ஒரு பெரிய கஷ்டம் தெரியல, ஆண்டவர் கிருபையினால். அது ஒவ்வொரு முறையும் போகும்போது அப்படி நல்ல சிநேகிதர்களை கர்த்தர் நல்ல குடும்பங்களை தருகிறார். அந்த குடும்பத்தில் உள்ள ஸ்திரீ அவ்வளோ பேருள்ள ஒரு ஸ்திரீ. ஸ்தோத்திரம். அவங்க நல்ல ஸ்தோத்திரம் ஒரு பொறுப்புள்ளவர்கள். அவர்கள் இனிமேல் நீங்கள் அங்கே தங்கவே கூடாது பாஸ்டர், வந்துருங்கன்னு சொல்லி பிடிச்சி எங்களை கட்டாயப்படுத்தி கொண்டு போயிட்டாங்க. கொண்டு போய் நல்ல விசாரணை பண்ணாங்க. வேலைக்கு அவங்க லீவ் போட்டுட்டு, அவங்களும் ஒரு ஒர்க் பண்ணுறவங்க, அவங்களும் எங்களுக்காக ஒரு நாள் லீவும் போட்டுட்டு எங்களுக்கு நல்ல சாப்பாடு சமைத்து கொடுத்தார்கள். சோதரம். அப்படி ஒரு நல்ல ஒரு அன்பை அந்த கிரேத்தா தீவார் எங்களை அன்பை பாராட்டினான்னு சொன்ன மாதிரி இந்த அருமையான சோதரம் அந்தமான் தீவார் எங்களுக்கு நல்ல அன்பை பாராட்டினார், நல்ல அன்பை கொடுத்தார்கள். ஒரு அற்புதமாக இருந்தது. ஸ்தோத்திரம். அப்புறம் இன்னொரு சபைக்கு போயிருந்தோம். நம்ம பக்கத்திலே ஒரு 200 மீட்டருக்கு அந்தாண்ட ஏஜி சர்ச் இருக்குது. அந்த பாஸ்டருடைய அக்கா குடும்பம் அங்கே பக்கத்தில் இருக்கிறாங்க. அவர்களுடைய திருச்சபையில் ஒரு 2 மீட்டிங் நாங்கள் நடத்தினோம். 2 மீட்டிங்லேயும் ஆவியானுடைய கிரியை வெளிப்பட்டது. நல்ல அருமையாக அற்புதமாக அந்த மீட்டிங்ஸ் இருந்தது. வரும்போதும் ஃபோன் பண்ணி சொன்னார்கள், பாஸ்டர் நல்லா இருந்துச்சு மீட்டிங்கு, ரொம்ப அருமையாக இருந்தது, நீங்கள் எங்களுக்கு வந்தது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சு, ரொம்ப அருமையாக இருந்தது, ஆவியானவர் கிரியை செய்தார்னு சொல்லி சந்தோஷப்பட்டார்கள். அதே மாதிரி எங்களுக்கு நல்ல ஆகாரங்களை செய்து எங்களை சந்தோஷப்படுத்தினார்கள். ஆச்சரியமாக இருந்தது. ஸ்தோத்திரம். ஆகவே ஸ்தோத்திரம். எல்லாரும் நன்றாய் கவனித்தார்கள். ஸ்தோத்திரம். அந்த ஸ்திரீகள் ஓடி ஓடி கவனித்தார்கள். ஊழியக்காரர்கள் என்றால் அந்த அளவுக்கு அவர்கள் எல்லாரும் நன்றாக கவனித்தார்கள். அப்படிப்பட்ட கவனிப்பதற்கு வசதி குறைவு தான், ஆனாலும் அந்த வசதி அவங்க காட்டிக்கவே இல்லை. காட்டிக்காமலே ஸ்தோத்திரம் எங்கள்கிட்ட இருந்தால் அவங்க ஏதாவது பெறணும், ஆனால் அவங்க தான் எங்களுக்கு என்ன செய்கிறாங்க, காணிக்கைகளை கொடுத்து அனுப்பினார். ரொம்ப சந்தோஷப்பட்டோம்.
அருமையான கர்த்தருடைய பிள்ளை, இப்படி நல்ல பெயர்களை நாம் வாங்க வேண்டும். ஊழிய பாதையிலே, குடும்ப வாழ்க்கையிலே நல்ல பெயர்களை நாம் வாங்க வேண்டும். இந்த குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? இப்படிப்பட்ட நல்ல சூழ்நிலைகளை எல்லாருக்கும் மத்தியிலே நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும். ஸ்தோத்திரம். எல்லா இடத்துலையும் நீங்கள் கெட்ட பேர் எடுக்கக்கூடாது. அவங்க நம்ம பார்த்து சந்தோஷப்படணும். நம்ம நினைச்சாலே அவங்களுடைய உள்ளத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கணும். ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் நாம் எல்லாருடையத்திலும் பழக்க வழக்கங்களை ஆவிக்குரிய பழக்க வழக்கங்களாக வைத்துக்கொள்ள வேண்டும். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆசீர்வாதங்களுக்கு நேராக உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்வதிலே உங்களை நீங்கள் அர்ப்பணிக்கும் போது அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஸ்தோத்திரம். ஆகவே அடுத்தது பார்த்தீங்கன்னா, அவன் வாழ்க்கையில் ஒரு இருட்டோட எழுந்துருவாளாம். ரொம்ப இருட்டோட காலமே எழுந்துருவாளாம். ஸ்தோத்திரம். காலமே எழுந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவாங்க. ஸ்தோத்திரம். எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். ஏன்னா நாங்கள் காலையில் 5 மணிக்கு நாங்கள் ப்ரேயர் பண்ணோம்ல. அதனால் இலங்கையில் போயிருந்தப்போ ஒரு அம்மா, வயசான அம்மா தான், அவங்க பிள்ளையெல்லாம் வெளியில் இருக்காங்க. பேரனை மாத்திரம் அவங்க வச்சுட்டு அந்த வீட்டில் இருக்காங்க. எங்களுக்கு ஒரு ரூம் கட்டி கொடுத்து அதில் அவங்க இருப்பாங்க. அதே மாதிரி அவங்க காலையில் 5 மணிக்கு கரெக்டாக பாருங்க, நான் அந்த ஜெபத்தை துவங்குவதற்கு முன்னாடி எங்களுக்கு கொண்டாந்து டீ கொடுத்துருவாங்க. நல்லா கப்பு நிறைய ஒரு டீயை போட்டு நல்லா சூப்பராக நல்லா டேஸ்ட்டாக ஒரு டீயை கொடுத்துருவாங்க 5 மணிக்கு. ஏன்னா அது 5 மணிக்கு ஒரு டீ குடித்தாதான் நமக்கு மேலே அந்த வாயெல்லாம் ஒட்டாது. இல்லைன்னா வாயெல்லாம் ஒட்டும், இடையில பேச முடியாது, பேசுகிறதே நிறுத்துகிற மாதிரி இருக்கும். அதனால் என்ன செய்ய தெரியாமல், ஆனால் அவங்கள்ட்ட ஒரு நாள் தான் லைட்டாக சொன்னோம், காலையில் கொஞ்சம் சூடாக வெந்நி கிடைக்குமாண்ணா. நான் காலையில் நான் உங்களுக்கு சாயவே போட்டு தரேன்னு சொல்லி காலையில் 4:30க்கெல்லாம் எழும்பி அந்த அம்மா எங்களுக்காக டீயை போட்டு 5 மணி ஆரம்பிக்கிறதுக்குள்ளே கொண்டாந்து வச்சுருவாங்க. அப்படி நல்ல அருமையான தாயார் அவர்கள் செய்தார்கள். அதே போன்று இப்போ அந்த மாதிரி விஷயத்தை தான் சொன்னோம். காலையில் டீ கிடைக்குமான்னு கேட்டோம், அவ்வளோதான். நான் போட்டு தரேன் பாஸ்டர்னு சொல்லிட்டு அந்த அம்மா பாவம் ரொம்ப பலவீனமான அவங்களே எழும்பி எங்களுக்கு அந்த டீயை போட்டு கொடுத்தார்கள். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. காலையில் அந்த டீயை போட்டு கொடுத்து கர்த்தரை மகிமைப்படுத்துகிறாங்க. எங்களுக்கு சந்தோஷமாக பிரசங்கிக்கலாம். பார்த்தீங்களா, சந்தோஷமாக வார்த்தைகளை சொல்லல, ஜெபிக்கலாம், இல்லை கொஞ்சம் சங்கடம் இல்லாமல் செய்யலாம், அவ்வளோதான். இல்லைன்னா ஒரே சங்கடமாக இருக்கும். என்னென்னா அப்படியே வாயெல்லாம் ஒட்டும், நாக்கெல்லாம் ஒட்டும், பேசவும் முடியாது, அந்த மாதிரி இருக்கும். காலையில் பேசும்போது அந்த கொஞ்சம் அந்த நீர் ஊறுவது கொஞ்சம் கம்மியாக இருக்கும் போல் தெரியுது. அது காலமே இப்போ தான் கொஞ்ச நாளாக, மற்றபடி முன்னாடியெல்லாம் இல்லை. இப்போ ஒரு 2 வருஷமாக தான் அது தெரியுது. அதுக்கு முன்னாடி எனக்கு தெரியல, நல்லா தான் இருந்தது. ஆனால் இப்போ தான் 5 மணிக்கு ஏதாவது ஒன்று குடித்தாதான் கொஞ்சம் நல்லா இருக்குது, இல்லைன்னா அது அப்படியே ஒரு மாதிரி இருக்குது. ஆகவே எனக்கு பிரியமானவர்களே, அவள் என்ன செய்கிறா பாருங்க, இருட்டோட எழும்பி அவங்க வீட்டு காரியங்கள் எல்லாம் விசாரிக்கிறான். சில தூக்குமூச்சிகள் இருக்கும் பார்த்தியாலா, சில வீட்டில் மனைவி எப்படியோ பிள்ளையும் அவ்வளி சோத்துறோம். பிள்ளையும் 7 மணி வரைக்கும் தூங்குவா, மனைவியும் தூங்குவான், சோத்துறோம். ஆமாம், சில வீட்டில் மனைவி எப்போதும் தூங்கிட்டே இருப்பாங்க, சோத்துறேன். இதான் குணசாலியான ஸ்திரீ. 7 மணிக்கு போய் பார்த்தீங்கன்னா படுக்க அப்படியே இருக்கும், சோத்துறேன். இவங்க தான் குணசாலியான ஸ்திரீ. ஹல்லேலூயா. பார்த்தீங்களா, கேட்டால் பலவீனம். ஆமாம், பலவீனம் யாருக்கு தான் இல்லை, எல்லாருக்கும் தான் இருக்குது. என்ன பண்ணுறது? ஆமாம், கொஞ்ச நாள் ஜீவிச்சாலும் ஆண்டவருக்காக வல்லமையாக ஜீவிச்சுட்டு போயிடணும். சோத்திரம். எது தேவையோ அதை பிடிச்சிக்கணும். பார்த்துங்க, நீ பகலாம் படுத்துக்கிறதா கூட எவனும் கேட்க போகிறது இல்லை. ஆனால் காலையில் படுத்துருக்கிறத பாருங்க, அது சரியில்லை. ஹல்லேலூயா, சரியில்லை. என்னதான் இருந்தாலும் காலையில் கர்த்தரை நீ மையப்படுத்தணும். சோத்திரம். நீ பகலில் தூங்கினா எவனும் பகலில் தூங்குனியான்னு கேட்க மாட்டான். ஆனால் காலையில் எழும்பி நீ ஜெபிக்கலைன்னா ஆண்டவருடைய வேதமே நம்ம ஏற்றுக்கிறது இல்லை. ஸ்தோத்திரம். சிலர் சொல்லுவான், ஆண்டவர்னா காலையில் எழும்பி ஜெபிக்கணும் கட்டாயப்படுத்திருக்கிறாரா, இல்லை கற்பனைன்னு சொல்லியிருக்கிறாரா, இப்படிலாம் கேட்பான். ஸ்தோத்திரம். ஆபிரகாம்கிட்ட எப்போ பேசினார் தெரியுமா? காலையில் தான் பேசினார். யோபுகிட்ட எப்போ பேசினார் தெரியுமா? காலையில் தான் பேசினார். ஸ்தோத்திரம். ஆதாம்கிட்ட எப்போ பேசினார் தெரியுமா? காலையில் தான் பேசினார். ஸ்தோத்திரம். இவர்கிட்ட மாத்திரம் மத்தியானம் இவர் சாப்பிட்ற நேரத்தை பேசுவாராம். ஹல்லேலூயா. சில பேருக்கு பாருங்க, இந்த காலையில் எழும்புறதுக்கு அந்த அசதி சோர்வில் ஏதாவது வசனத்தை எடுத்து தப்பாக பேசி ஸ்தோத்திரம் ஜெபிக்கிறவனையும் ஜெபிக்காதவனா மாற்றிடுவாங்க. ஸ்தோத்திரம். இந்த மாதிரி ஸ்தோத்திரம். இப்போ விசுவாசத்தை உடைக்கிறது சில மீடியாக்கள் பொறுப்படுத்திருக்கிறாங்க. சில மீடியாக்கள்லாம் அடுத்தவங்களை குற்றப்படுத்தி நல்லவங்களெல்லாம் உடைச்சிருவாங்க. அவங்க உடைக்கிற வேலை சூப்பராக செய்கிறாங்க, பார்த்தீங்களா? அப்புறம் என்ன பண்ணுவாங்க, அடுத்தவங்க இப்படிலாம் இருக்கிறாங்களேன்னு சொல்லி கேள்விப்பட்டால் அவங்க ரொம்ப ஆத்திரப்படுவாங்க, பார்த்தீங்களா? சங்கடப்படுவாங்க. அது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஸ்தோத்திரம். இப்படி நம்ம சொல்கிறதுனால நம்ம யூடியூப் மூலமாக காசு சம்பாதிக்கிறோம், ஆனால் இதனால் நிறைய பேர் இடர்றாங்களே, நிறைய பேர் ஆண்டவரை விட்டு வெளியே போகிறாங்களே, ஜெபத்தை விடுறாங்களே, ஒரு ஆவிக்குரிய அனுபவத்தை விடுறாங்களே, அந்த மாதிரி ஒரு எண்ணமே இல்லாமல் பண்ணிடுறாங்க. ஸ்தோத்திரம்.
பார்ப்போம், எல்லாம் நியாயத்தீர்ப்பு நாளில் பார்த்துக்கலாம். நியாயத்தீர்ப்பு நாளில் ஆண்டவர் எல்லாருக்கும் கூலி கொடுக்க வரேன்னு இருக்கிறார்ல, அப்போ வரும்போது அவங்களுக்கு என்ன கொடுப்பாரு நம்மலாம் பார்ப்போம். சரி, இருக்கட்டும். அதனால் வசனத்தெல்லாம் மாற்றக்கூடாது, தாறுமாறாக்கக்கூடாது, விசுவாசத்தை குறைக்கக்கூடாது. இடரெல்லாம் வருவது அவசியம் தான். ஆனால் யார் மூலமாக வருதோ அவருக்கு ஐயோன்னு சொல்கிறாரு. சரி, அப்போ சில மனைவிகள் பாருங்கள், இவன் இருட்டோட எழுந்து எல்லாம் ஆகாரம் கொடுக்குறான். சோத்திரம். அடுத்தது பாருங்கள், 28ஆம் வசனத்தில் ஒரு வசனம் சொல்கிறாரு, அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்கிறார்கள், அவள் புருஷனும் அவளை பார்த்து அநேக பெண்கள் குணசாலிகளாய் இருந்ததுண்டு, நீயோ அவர்கள் எல்லாவற்றுக்கும் மேற்பட்டவள் என்று அவளை புகழுகிறான். எப்படி பார்த்தீங்களா? எப்படி புகழ்றான் பாருங்க. சோத்திரன். புருஷன் புகழ்றான், பிள்ளைகள் ஒரு பக்கம் புகழ்றாங்க, பிள்ளைகள் ஒரு பக்கம் புகழ்ச்சி, புருஷன் ஒரு பக்கம் புகழ்ச்சி, பழகிறவங்க, பார்க்குறவங்க, கேட்குறவங்க, உறவுகள் எல்லாம் ஒவ்வொரு சைடு புகழுது. இதான் குணசாலியான ஸ்திரீ, குணசாலியான ஸ்திரீ. ஆமாம், ஒரு வீட்டுக்கு ஒரு ஸ்திரியை கொண்டு வரணும்னா குணசாலியான ஸ்திரியை கொண்டு வரணும். ஆமாம், அதுக்கு முன்னாடியே எல்லாம் சொல்லி கொண்டு வரணும். சோதனை. ஆமாம், லவ் பண்ணும்போது சாப்பிட்டியா, அதை பண்ணியா, இதை பண்ணியா, அங்கே போனியா, அதை பார்த்தியா, இதை பார்த்தியா, என்ன ட்ரெஸ் பண்ண, எல்லாத்தையும் கேட்க தெரிஞ்ச உனக்கு உன் வீட்டுக்கு வரும்போது என் அம்மாவை கனம் பண்ணணும், எங்கள் பிள்ளைகளெல்லாம் கனம் பண்ணணும், எங்கள் வீட்டில் உள்ளவங்க கனம் பண்ணணும், இதெல்லாம் சொல்லி கொடுக்க மாட்டேன்ல. பொல்லாத பேய். லவ் மூடு. சோத்திரன். எப்படி லவ் பண்ணும்போது அவங்க மாத்திரம் பேசிக்குவாங்க, வீட்டுக்கு வந்தால் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லி கொண்டு வர்றதில்லை. சோத்திரன். பார்த்தீங்களா? சோத்திரன். இன்னைக்கு அநேக குடும்பங்களில் பிரச்சனை வருவதற்கு காரணமே குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிக்கிறதுக்கு பதில் அவன் இச்சை கேட்ட ஒரு ஸ்திரியை கண்டுபிடிச்சு கொண்டு வரான். அதனால தான் ஒவ்வொரு குடும்பத்திலையும் பிரச்சனை தலைக்கு மேலே தலை விரிச்சு ஆடுது. சோத்திரன். பார்த்தீங்களா? சோத்திரன். கண்டதை பிடிச்சி உள்ளே கொண்டு வந்தால் என்னங்க ஆகும்? தேவ சித்தத்தை பார்க்கணும். முதலாவது தேவ சித்தத்தை பார்த்து இன்னார் தான் நமக்கு தேவை என்பதை கர்த்தர் வெளிப்படுத்துவார். உலகத்தானே சொல்லி வச்சிருக்கான், இன்னாருக்கு இன்னார் என்று தேவன் எழுதி வைத்தான் என்று. ஸ்தோத்திரம். அதையும் தலைக்கீழ மாத்துறாங்க. இப்ப எப்படி? அதையும் தலைக்கீழ மாற்றி தன்னுடைய மனசுக்கு ஏற்றவங்களை, தனக்கு விருப்பமானவங்களை சூஸ் பண்ணுறாங்க. அப்படி சூஸ் பண்ணி கொண்டு வரும்போது தான் குடும்பங்களில் விரிசல்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள் இதெல்லாம் ஒன்றா வருது. யோசிச்சு பார்த்தீங்களா? ஸ்தோத்திரம். இப்போ குணசாலியான ஸ்திரியை எங்கே கண்டுபிடிக்கிறது? மளிகை கடையில், ஜவுளி கடையில், அப்புறம் காலேஜ் ரோட்டில். பாப்பா உட்கார். இதான் லாஸ்ட். முடிக்கு வரை எழும்பக்கூடாது. பிரைஸ் காட். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க. பார்த்தீங்களா? இப்போ குணசாலியான ஸ்திரியை எங்கே கண்டுபிடிக்கிறது? சோத்திரம். ரோட்டில் போகும்போது, அப்புறம் பீச்சில். இதான் குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிக்கிற இடம். ஏதோ சந்தையில் போய் ஏதோ பொருள் வாங்க வர மாதிரி இன்னைக்கு பெண்களை எங்கே போய் கண்டுபிடிக்கிறாங்க பாருங்கள். பீச்சிலையும், காலேஜ் ரோட்லையும், இப்படி தான் வேலை செய்கிற இடத்துலையும், இப்படி போகிற வர இடத்துலலாம் குணசாலியான ஸ்திரியை இன்றைக்கு கண்டுபிடிக்கிறார்கள். அப்படி கண்டுபிடிச்சு கொண்டு வரும்போது தான் அருமையான தெய்வ பிள்ளைய பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் இல்லாமல் போகுது. பார்த்தீங்களா? மூர்த்தவங்களுடைய ஆசீர்வாதம் இல்லாமல் போகுது. அதனால் நம்ம வீட்டில் நம்ம பொத்தி வளர்க்க தெரிஞ்சவங்களுக்கு, குளிப்பாட்டி வளர்க்க தெரிஞ்சவங்களுக்கு, ட்ரெஸ் உடுத்தி வளர்க்க தெரிஞ்சவங்களுக்கு, சாப்பாடு ஊட்டி வளர்க்க தெரிஞ்சவங்களுக்கு, கண் விழிச்சு பார்க்க தெரிஞ்சவங்களுக்கு, வேலை வேலைக்கு சாப்பாடு கொடுத்தவங்களுக்கு, நமக்கு இன்னது தேவை என்பதை அறிந்தவங்களுக்கு, அவங்க தூக்கம் போனாலும் என் பிள்ளை தூங்கணும்னு நினச்சவங்களுக்கு, கடைசி வரை என் பிள்ளையோடு நான் கூட இருக்கணும்னு நினச்சவங்களுக்கு, உங்களுக்கு ஒரு நல்ல காரியத்தை, குணசாலியான பெண்ணை பார்க்க தெரியாதா? நிச்சயமாக தெரியும். அந்த அளவுக்கு உங்களுடைய எண்ணங்கள், இயக்கங்கள் இல்லாததுனால எல்லாம் தப்பு தப்பாக முடியுது. அதனால் இன்றைக்கி நிறைய பிரச்சனையில் நம்ம சிக்கியிருக்கிறோம். நம்முடைய குடும்பங்கள் தத்தளித்து கொண்டிருக்கிறது, நிறைய பிரச்சனையில் அகப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகவே தொடர்ந்து ஜெபிங்க, ஆவியானவருக்கு உங்களை ஒப்பு கொடுங்க, தேவ சித்தம் செய்யுங்க. நிச்சயமாக ஆவியானுடைய கரம் உங்கள் கூட இருந்து கிரியை செய்வார். ஒரு குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிக்கணும். அதனால் அவள் எப்படி குணசாலியாக இருந்தான்னு சிலவற்றை நம்ம பார்த்தோம். அதே போல் உங்கள் வீட்டில் நீங்கள் யாராக இருக்கீங்கன்னு உங்களை கொஞ்சம் சற்று யோசித்து பாருங்கள். சும்மா வசனத்தை தள்ளி விட்டுட்டு போயிடாதீங்க. இந்த வசனத்தை நல்லா கேளுங்க. நீ குணசாலியான ஸ்திரியாக இருந்தால் தான் நாளைக்கு உன் சந்ததி குணசாலியாக இருக்கும். நீங்கள் என்ன விதமாக இருக்கீங்களோ அதே போல தான் அதை விடையும் கொஞ்சம் மோசமாக மாறுவாங்களே தவிர
ஸ்தோத்திரம். குணசாலியாக மாற மாட்டாங்க. உங்கள் நிலை எப்படி இருக்குன்னு உங்களை யோசிச்சு பாருங்க. உன் வீட்டில் சன் டிவி வச்சா சன் டிவி தான் எடுக்கும், விஜய் டிவி வச்சா விஜய் டிவி தான் எடுக்கும். புரியுதா? பாலிமர் வச்சிங்கன்னா பாலிமர் தான் எடுக்கும், தமிழன் வச்சா தமிழன் தான் எடுக்கும். நீ எதை டியூன் பண்ணி வைக்கிறியோ அதுதான் ஓடிட்டு இருக்கும். அதே போல தான் நீங்கள் என்ன எண்ணத்தோடு என்ன கிரியைகளோடு நீங்கள் இருக்கீங்களோ அதே போல தான் உங்கள் எதிர்காலங்கள், உங்கள் பிள்ளைகள், உங்கள் சேனைகள் எல்லாம் அப்படி தான் வளரும். அந்த டியூனில் தான் வளரப்போகுது. அதனால் என்ன செய்யலான்னு முடிவு பண்ணுங்க, எப்படி வாழலான்னு தீர்மானம் பண்ணுங்க. எப்படியும் ஆண்டவரை விட்டுறாதீங்க, அவரை பிடிச்சிக்குங்க. அவர் தான் உங்களை வழியில் காக்கும்படி தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உங்கள் பாதம் கல்லில் இடராதபடிக்கு தங்கள் கரங்களை ஏந்தி கொண்டு போவார்கள். அப்படிப்பட்ட காரியங்களை செய்யக்கூடியவர் தான் நமது ஆண்டவர். பிடித்துக்கொள்வோமா? ஜெபிக்கலாம். ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் ஆகிய சர்வ வல்லமை படைத்த ஆண்டவரே, குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? அவனுடைய விலை முத்துக்களை பார்க்கலும் உயர்ந்தது என்று சொல்லப்பட்ட வேத வசனத்தின்படி ஒரு குணசாலியான ஆண்டவரே பெண்ணாக ஒவ்வொரு குடும்ப தலைவிகளும் ஆண்டவரை வளம் வரத்தக்கதாக, ஒவ்வொரு புருஷனும் சொல்லத்தக்கதாக அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை ஒவ்வொரு குடும்ப தலைவிகள் மேலும் அமரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த கால வேளையில் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை ஒவ்வொருவருக்கும் தந்து வழி நடத்துவீராக. கன மகிமை துதி எல்லாம் நாங்கள் உங்களுக்கே தருகிறோம். ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜெபங்களும் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் காட். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் நாளை காலை 5 மணிக்கு சந்திப்போம். கர்த்தர் நம்மை நடத்துவார். மாலை 7 மணி முதல் 10 மணி வரை நமக்கு உபவாச ஜெபம் 50 நாள் நடந்து கொண்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். இந்த நாட்களிலே நம்ம எல்லாரும் ஜெபத்திலே கலந்து கொள்வோம். அதில் 7 மணி முதல் 8 மணி வரைக்கும் முழங்காலில் இருந்து ஜெபத்தை அருமையான பியூலா அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நீங்களும் இருக்கிற இடங்களில் அந்த நேரத்தில் நீங்கள் ஜெபித்து கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையிலே சில மறுரூபத்தை நீங்கள் பார்க்க முடியும். ஆம், கர்த்தருடைய பிள்ளை, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காண்போம். கடந்து வருவோம். 7 மணிக்கு ஆசீர்வதிப்பாராக. ஓகே, காட் பிளஸ் யூ.